கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிற காரியம் நிரந்தரமில்லாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் நமக்கு இந்த நிரந்தரமில்லாத வாழ்க்கை எப்படி என்பதை உணர்த்துகிறார். யாக்கோபு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகை போல் இருக்கிறதே என்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை ஒரு புகையை போலவும், நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற ஒரு புகையை போல் இருக்கிறது என்று ஆண்டவர் வேதத்தில் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கொஞ்சமும் நிரந்தரமில்லாத உலகத்தில் நாம் ஆண்டவர்களுடைய பிரமாணத்திற்கும் ஆண்டவருடைய சத்திய வசனத்திற்கும் புறம்பாய் நாம் வாழ்ந்து விடுகிறோம். ஏனென்றால் தற்பெருமை நம்மை சூழ்ந்து விடுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, சற்று யோசித்து பாருங்கள். நாளைய தினத்தில் ஒருவேளை இயற்கை என்னவென்றாலும் செய்யலாம். ஒருவேளை விபத்து நேரிடலாம், இயற்கை பேரழிவு ஏற்படலாம், இயற்கையான மரணங்கள் ஒருவேளை நமக்கு ஏற்படலாம். நிரந்தரமில்லை இந்த உலகத்தில். நம்முடைய ஜீவனம் நிரந்தரமில்லை. நாம் சேர்த்து வைத்த சொத்து சுகங்களும் எதுவுமே நிரந்தரமில்லை. லூக்கா எழுதின புஸ்தகத்தில் இப்படியாய் ஆண்டவர் சொல்லுகிறார்: உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவர்கள் யாருடையது என்று நம்மை பார்த்து கேட்கிறார். ஒருவேளை இன்றைய ராத்திரியிலே இந்த நிமிடத்தில் நமக்கு மரணம் ஏற்படுமையானால் நாம் சேர்த்து வைத்த சொத்து சுகங்களும் ஆஸ்திகளும் யாருடையதா? அது யாருடையது என்று கேள்விக்குறியாய் மாறும். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காய் இந்த உலகத்தில் ஒரு அருமையான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை நாம் அவருக்கென்று வாழ வேண்டும். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி வாழ வேண்டும் என்று முன்மாதிரியாய் அவர் நமக்காய் வாழ்ந்து காண்பித்து அவர் விட்டு சென்றார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் நமக்கு காண்பித்த வழியை நாம் பின்தொடர வேண்டும். நாளை நினைத்து கவலை கொள்ளாதீர்கள். நாளை நினைத்து சற்று நீங்க யோசிக்காதீங்க. ஆண்டவருக்கென்று இன்றைய நாளை நான் என்ன செய்ய போகிறேன், இன்றைய நாளை நான் எப்படி பயன்படுத்த போகிறேன். எந்த மனுஷனும் மாயை. நிரந்தரமில்லாதவர்கள் இந்த உலகத்துல யார் தெரியுமா? மனித ஜீவன் மாத்திரம்தான். இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மளை ஒரு நிரந்தரமான ஒரு பொருளாய் நம்மளை படைக்கவில்லை. பிரியமானது, இது ஒரு மாயையான ஒரு பொருளாய் இந்த சரீரத்தை அவர் வைத்திருக்கிறார். இது ஒரு மாயை. இது ஒரு கண்ணாடி போன்றவை. இந்த கண்ணாடி எப்ப வேணாலும் உடைந்து போகலாம். ஆனால் ஒன்று சேர்த்து பார்க்கும் பொழுது அதை உன்னால் பழைய மாதிரியான ஒரு பார்வையில் உன்னால் பார்க்க முடியாது. அதுதான் நம்முடைய வாழ்க்கை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரிய தேவ பிள்ளைகளே, இந்த நிரந்தரமில்லாத உலகத்தில் நீங்கள் எப்படி வாழப்போகிறீர்கள்? ஆண்டவருக்கு உங்களை எப்படி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தலைகணத்தை இறக்கி வைங்க. ஐயோ, நான் நாளைக்கு நான் இதை செய்வேன், அதை ஜெயிப்பேன், அடுத்த வாரத்தில் இதை செய்வேன், நான் அடுத்த வருடத்தில் இதை செய்வேன். பணம் 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 என்று பணத்தின் பின்பாக எனக்கு அநேகர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் வீணானவைகள், பணம் எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று சொல்கிறார். ஆமாம், நாம் இந்த உலக பிரகாரமாக சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவர் தீமை என்று நமக்கு உணர்த்துகிறார். ஒரு புல்லு கூப்பிடுகிறார் நம்முடைய வாழ்க்கையை. இந்த நிமிடத்திலிருந்து அடுத்த நிமிடம் மறைந்து போகும் ஒரு புகை கூப்பிடுகிறார் நம்முடைய வாழ்க்கையை. நாம் சேர்த்து வைத்த சொத்து சுகங்களும் மரித்த பின்பு யாருக்கு போகும் என்று நம்மை பார்த்து கேட்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளை, சற்று உணர்ந்து பாருங்கள். நிரந்தரமில்லாத உலகத்தில் நிரந்தரமான இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். அவர் நமக்காய் பரலோக ராஜ்யத்தில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்காய் நம்மளை நாம் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்ததாமே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.